தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓர் ஊரிலே ஒரு சிறுவன், ஒரு 15 அல்லது 16 வயது இருக்கக்கூடிய சிறுவன். அவன் குழந்தையாக அல்லது இந்த வயதை விட குறைந்த வயதுடையவனாக இருந்த பொழுது பாடசாலையிலே மிக ஒரு கெட்டிக்காரமானவன், ஒரு ஒழுக்கமிக்க மாணவன், ஒரு நல்ல பிள்ளை என்கின்ற பெயரைத்தான் எடுத்திருந்தான். பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்ற எல்லா ஆசிரியர்களும் அவனை பாராட்டுவார்கள். ஆசிரியர்கள் ஏனைய மாணவர்களுக்கு இவனை காட்டி, இவனை போல நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லும் அளவுக்கு அவன் மிக நல்ல ஒழுக்க சீலனாக, நல்ல கற்றலில் ஆர்வமுள்ளவனாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றான். இதனை அறிகின்ற அவனது தாய் தந்தைக்கும் அவனை குறித்து மிக்க மகிழ்ச்சி. இவ்வாறு இருக்கையிலே ஒரு 15 அல்லது 16 வயதை இவன் நெருங்குகின்ற போது எதற்கு எடுத்தாலும் கோபப்படுகின்ற ஒருவனாக இவன் மாறுகின்றான். ஆசிரியர் ஏதாவது கேட்டாலும் இவனுக்கு கோபம் வரும், தாய் தந்தை ஏதாவது கேட்டாலும் கோபம் வரும், அவனுடன் கல்வி கற்கின்ற சக மாணவர்கள் ஏதாவது கேட்டாலும் கோபம் வரும். எதற்கெடுத்தாலும் கோபப்படுகின்ற ஒருவனாக திடீரென மாறிவிட்டான். அந்த வயதிலே அவ்வாறான ஒரு பண்பு குழந்தைகளிடம் வருவது இயல்புதான். இவன் அதை கொஞ்சம் அதிக அளவில் வெளிப்படுத்துவனாக இருக்கின்றான். பாடசாலையில் ஆசிரியர்களும் இதை அவதானித்து விட்டார்கள். அந்த மாணவனை அழைத்து பல முறை புத்தி சொல்கிறார்கள். அவன் கேட்பதாக இல்லை. சில சந்தர்ப்பங்களிலே கோபம் வரும் பொழுது இன்னொரு மாணவனை அடித்து விடுவது கூட உண்டு. அவ்வாறான பல முறைப்பாடுகளும் பாடசாலையிலே வர தொடங்கிவிட்டன. இந்த மாணவனை அடித்து விட்டான் என்று சொல்லி. சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்கள் இவனது தந்தையை அழைத்து, உங்களது பிள்ளையை திருத்திக் கொள்ளுங்கள், உங்களது பிள்ளைகளுடைய பாடசாலையின் கட்டுப்பாடு ஒழுக்கம் குறைகிறது என்று சொல்லும் அளவுக்கு இவன் கோபக்காரனாக மாறிவிட்டான். தந்தைக்கோ என்ன செய்வது என்று முடிவு செய்ய முடியவில்லை. சரி, நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு செல்கின்றார். இவ்வாறு இருக்கையிலே அவர் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக தன்னுடைய ஒரு நண்பரை ஒரு பேருந்திலே சந்திக்கின்றார். நீண்ட தூர பயணம், இருவரும் அருகருகே உள்ள ஆசனங்களிலே அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் பொழுது இந்த நண்பனிடம் தன்னுடைய மகனின் இந்த நடத்தை மாற்றத்தை பற்றி இந்த தந்தை சொல்கின்றார். அந்த நண்பன் இந்த தந்தைக்கு ஒரு அறிவுரையை சொல்கின்றார். நீங்கள் இவ்வாறு செய்து பாருங்கள், அவனில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படக்கூடும் என்று சொல்லி. தந்தைக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கிறது. சரி, செய்யலாம் என்று யோசித்து கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார். வீட்டுக்கு சென்றதும் தன்னுடைய மகனை அழைக்கின்றார். அழைத்து தன்னுடைய அருகிலே இருத்தி பேச்சு கொடுக்கின்றார். உனக்கு எதற்கெடுத்தாலும் இப்பொழுது அதிகம் கோபம் பெறுகிறது. அது எனக்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கும் தெரியும். அது எல்லோருக்கும் ஒரு ஆபத்தான விஷயம். உன்னால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நான் நம்புகின்றேன். கோபம் ஏற்படும் பொழுது அந்த கோபத்தை ஏதோ ஒரு வழியிலே வெளிப்படுத்தினால்தான் கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். அதனால் தான் நீ கோபத்தை வெளிப்படுத்துகிறாய் என்பது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் ஒரு மாத காலம் நான் சொல்வதை நீ பின்பற்று என்று சொல்லி ஒரு மன்றாட்டமாகத்தான் இந்த மகனிடம் கேட்கின்றார். அவனும் சரி, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். உடனே தந்தை சொல்கின்றார், எப்போதெல்லாம் உனக்கு கோபம் வருகின்றதோ, அவர் அந்த பேசிக்கொண்டிருக்கிற அந்த அறையிலே ஒரு சுவரை காட்டி அந்த சுவரை காட்டி சொல்கின்றார், எப்போதெல்லாம் உனக்கு கோபம் வருகின்றதோ அந்த நேரத்திலே நீ ஒரு இரும்பாணியை அந்த சுவரிலே அந்த இடத்திலே அரைந்து விடு. உனக்கு தாங்க முடியாத கோபம் வரும் பொழுதெல்லாம் அந்த இரும்பாணியை அந்த இடத்திலே அரைந்து விடு. பின்னர் நான் சொல்கின்றேன், என்ன நடக்கும் என்பதை நான் பின்னர் சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு செல்கின்றேன். இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. இருந்தாலும் தந்தை இவ்வளவு தூரம் மன்றாட்டமாக கேட்கின்றார் என்று சொல்லிவிட்டு அதை பின்பற்ற தொடங்குகின்றார். எப்போதெல்லாம் இவனுக்கு கோபம் வருகின்றதோ அந்த நேரத்திலே ஒரு ஆணியை அந்த சுவரிலே அடிக்கின்றான். சில வேளைகளிலே பாடசாலைகளிலே கோபம் பெறும். அதை எவ்வாறாயினும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பெறும். இருந்தாலும் தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு வந்ததும் உடனே ஒரு ஆணியை எடுத்து அந்த சுவரிலே அடிப்பான். இவ்வாறாக இவன் செயற்பட்டு கொண்டிருப்பதை தந்தையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 1 மாதம் சென்று விட்டது. இப்பொழுது தந்தை மகனை மீண்டும் அழைக்கின்றார். அதே இடத்திலே அமர்ந்து கொள்கிறார்கள். அந்த சுவரை தந்தை காட்டுகிறார். பார், அதில் எத்தனை ஆணிகள் இருக்கின்றன என்று பார் என்று சொல்லி அவர் மேலோட்டமாக எண்ணிவிட்டு 75 ஆணிகளுக்கு மேலாக
அதில் இருக்கின்றன என்று சொல்கின்றார். ஒரு மாதத்துக்குள் நீ 75 ஆணிகளை அதிலே அடித்திருக்கின்றாய். அவ்வாறாயின் ஒரு மாதத்திலே நீ 75 தடவை கோவப்பட்டிருக்கின்றாய், அப்படித்தானே என்று தந்தை கேட்கின்றார். அவரும் ஆம் என்று சொல்கின்றார். சரியோ, அது இருக்கட்டும், இப்பொழுது நீ அந்த ஆணிகள் எல்லாவற்றையும் புடுங்கி எடு என்று சொல்லி சொல்கின்றார். இவனும் தந்தையின் சொல்லை கேட்டு அந்த ஆணிகள் எல்லாவற்றையும் அந்த சுவரிலிருந்து புடுங்கி அப்புறப்படுத்துகின்றான். அப்புறப்படுத்திய பின்னர் தந்தையின் பக்கத்திலே வந்து அமருகின்றான். அவன் தந்தை இப்பொழுது தந்தை அந்த சுவரை காட்டுகின்றார். இந்த ஆணிகளை அறைய முன்னர் இந்த சுவர் எவ்வளவு அழகாக இருந்தது. அதன் பின்னர் ஆணிகளை அறைந்த பொழுது கூட அந்த சுவரின் அழகு அத்தனை தூரம் கெட்டு போகவில்லை, அங்கங்கே ஆணிகள் இருந்தன. இப்பொழுது இந்த ஆணிகளை புடுங்கிய பின்னர் அந்த சுவரை பார் எவ்வாறு இருக்கின்றது என்று தந்தை கேட்கின்றார். அவன் அந்த சுவரை பார்த்ததும் அவனுக்கு புரிகின்றது. ஆணி ஒன்றை அறைந்த பின்னர் சுவரை புடுங்கும் பொழுது அந்த சுவரின் பகுதிகளும் சேர்ந்து உடைந்துதான் வெளியே வரும். இப்பொழுது அந்த சுவர் பார்க்க முடியாமல் ஒரு அசிங்கமான தோற்றத்திலே இருக்கின்றது. உடனே தந்தை சொல்கின்றார், நீ ஒவ்வொரு தடவை கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் இவ்வாறுதான் உன்னுடைய மனம் பாதிக்கப்படுவது மாத்திரமில்லாமல் யார் மீது நீ கோபத்தை வெளிப்படுத்துகின்றாயோ அவர்களின் மனமும் இவ்வாறு தானே பாதிக்கப்படும். அந்த சுவரை பார்த்தாயா? உன்னுடைய கோபத்தை நீ சுவரின் மீது வெளிப்படுத்துவதற்காக ஆணியை அறைந்தாய். இப்பொழுது அந்த ஆணியை நீ புடுங்கி விட்டாய். ஆனாலும் கூட அந்த சுவர் ஒரு அசிங்கப்பட்டுத்தான் இருக்கின்றது. இதே போன்றுதான் நீ கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்களின் மனங்களும் பாதிக்கப்படும். எனவே நீ உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி பழக வேண்டும் என்று சொல்லி இந்த தந்தை சொன்ன பொழுது இந்த மகனுக்கு இத்தனை காலமும் தான் விட்ட தவறு புரிந்து போகின்றது. நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். எங்களுக்குள் ஏற்படும் கோபத்தை நாங்கள் மற்றவர்களின் மீது வெளிப்படுத்தும் பொழுது அவர்களின் மனமும் காயப்படும். அதனையும் நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.